என்னாச்சு? என்ன யாருன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சு பார்த்தேன் சார். வேற யாரில்ல சார், நம்ம பல கேஸில் தேடி இருந்தோம் தெரியுமா, செல்வம் தான். இவன் மேலே நிறைய கேஸ் இருக்கு சார். அந்த கேமரா செக் பண்ணிட்டு அப்படி இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. பண்ணிவிடுங்க சார், அது நம்ம டிபார்ட்மெண்ட் கேமரா சார். அப்படிங்களா? சரி, செக் பண்ணிடுங்க. பொருள் சப்ளை ஆகிட்டே இருக்கட்டும், பொருள் நிற்கவே கூடாதுன்னு நான் வந்துக்கிட்டே இருக்கேன், சரியா? மோபடி போட்டுருங்க சார். ஜூம் பண்ணுங்க. ஏய், அந்த அவங்க 3 பேர் ஒரு வடி ஆறான் பாட்டு. ஏய், கீழே இறங்கு. அதுக்கு என்னடா ட்ரிபிள்ஸ் வரீங்க? இப்போ தான் சார் டீ குடிக்க போகிற வேலையை முடிச்சுட்டு வரோம். ஹெல்மெட்டும் போடலை. போங்கடா சார் வரேன் சார். போங்கடா, காலத்தில் வீட்டுக்கு போங்கடா. போங்கடா போங்கடா. சார் சந்தேகமாக இருக்கே சார் பார்க்க. முடிய பார்த்துக்கலாம். பண்ணி ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்ன எனக்கு தாங்கண்ணே பசிக்குது. டேய் சும்மாறா. நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியும், ஏன் பண்ணீங்க? காடி நீ கிளம்புடா. வண்டி சாவி கொடு. சரி வண்டியிலே இருக்கு போ. நான் இந்த பண்ணை எடுத்துக்கிறேண்ணே, பசிக்குதுண்ணே. ஆள் இருக்காங்க, நம்ம தனியாக பேசிக்குவோம். டீ குடிங்க. சரி சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு? அமுதன் என் தம்பி சார். அம்மா அப்பா இல்லை, நாங்கள் தான் தத்தெடுத்து வளர்த்தோம். இடையிலேயே ட்ரக்ஸுக்கு அடிக்டாக இருந்தான். அது எங்களுக்கு தெரியாது சார். ட்ரக்ஸு கிடைக்கலன்னொடனே சூசைட் பண்ணிட்டான். அப்போ முடிவு பண்ணோம் சார், நம்ம வீட்டில் நடந்த மாதிரி அடுத்த வீட்டில் நடந்த கூட தான் செல்வாவை போட்டோம். நீங்கள் இப்போ என்னை விட போகிறதில்ல, அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு தெரியும் சார். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒருத்தனை போடணும். வேற யாரும் இல்லை, நண்பன் ருத்ரன். ருத்ரானா? அவனை கொண்டா எல்லாம் முடிஞ்சிருமா? ட்ரக்ஸை அழிக்க முடியாது, ஆனால் ட்ரக்ஸை உருவாக்கணும்னு அழிக்கலாம். அவனை அழித்தோம்னா அவனை பார்த்து 10 பேர் பயந்து ஒதுங்குவாங்க. நீங்கள் எங்களுக்கு எதாவது பண்ண நினச்சிங்கன்னா ஒன்று மட்டும் பண்ணுங்கள் சார். நாங்கள் பண்ணுற இந்த சம்பவம் நாளைக்கு ஹெட்லைன்ஸில் வரணும். அதை பார்த்து தப்பு பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் பயப்படணும்.
முகமூடி போட்டு பண்ணிட்டானுங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே, பசங்கிட்ட சொல்லியாச்சு, இந்த 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டோம்.